வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய், இன்னைக்கு வந்து நான் ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்ச அந்த ஒரு எக்ஸைட்டடான ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ண போறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா டீக்ளட்டர் பண்ண போறேன். க்ளோத்ஸா இருக்கட்டும், என்னோட க்ளோத்ஸ் மட்டும் நான் டீக்ளட்டர் பண்ணிட்டே இருப்பேன். நான் மோஸ்ட்லி க்ளோத்ஸ் தூக்கி போட மாட்டேன். ஒன்னு டொனேட் பண்ணுவேன், இல்லைன்னு சொன்னா நானே அது ஏதாவது சைஸ் பத்தாம போச்சுன்னா லூஸ் பண்ண முடியுதா, டைட் பண்ண முடியுதா பண்ணி போட்டுப்பேன். இல்ல ஏதாவது ரீபர்பஸ் பண்ண முடியுதா பார்ப்பேன். மோஸ்ட்லி நான் க்ளோத்ஸ் வந்து தூக்கி போடுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். வெரி குட் வெரி குட். அது வந்து ரெகுலரா நான் நார்மலி ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் க்ளோத்ஸ் டீக்ளட்டர் பண்ணிட்டே இருப்பேன். பட் என் மேக்கப் வந்து நான் கிட்டத்தட்ட 2015 வாங்கினது சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கின எல்லா குடும்பங்களும் என்கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து எக்ஸ்பயர் ஆனது, காலி ஆனது எல்லாத்தையும் தூக்கி நம்ம போட போறோம். ஐயோ, சோ அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இன்னைக்கு தூக்கி போட வேண்டிய சூழ்நிலை வரும். என்னப்பா சொல்ற? ஒரு பக்கம் என்னோட இது ஃபுல்லா க்ளீன் ஆகும்னு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் அவ்வளோத்தையும் தூக்கி போட்டா என்கிட்ட திங்ஸே அவ்வளோ இருக்காது. ஓ மை காட், அது பார்க்கும்போது என் மனசு உடையும். அதனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ஸ்டில் we are going to do that. ஸோ அதனால கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணலாம். நீங்களே கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படி எவ்வளோதான் நான் தூக்கி போட போறேன், என்னதான் பண்றேன் அப்படிங்கறத நீங்களும் பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி தும்மல் வருது. சோலி முடிச்சு. என்ன கருமம், இது இப்படி தும்மல் வருது. இது வீடா இருக்கணும், டஸ்டா இருந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும். பட் ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மெயினா நான் எதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி என்னோட மேக்கப் டீக்ளட்டர் பண்றதுக்குன்னு. இப்போ வந்து என்கிட்ட கரண்டா எவ்வளவு மேக்கப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நான் என்னதான் அந்த ப்ராடக்ட்ஸ் க்ளீன் பண்ணாலும் ஒரு வாட்டி ஷூட் முடிச்சு கொண்டு வந்து இங்கே தான் வைக்கிற மாதிரி இருக்கு. காரணம் என்னன்னா, உள்ள வந்து அவ்வளோவா எனக்கு இடம் இல்லை. அண்ட் இந்த ஃபுல்லாக ப்ரஷ் எல்லாம் இப்போ தான் வாஷ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ப்ரஷஸ், அதுக்கப்புறம் காஜல் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அங்கே ஃபுல்லாக என்னோட ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், இது எல்லாமே ஸ்கின் கேர், ஹேர் கேர் அதெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் இதுக்குள்ள அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓவரா கண்ணை கட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இப்போ இவ்வளோ இருந்துமே வந்து எனக்கு வைக்க இடம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, உள்ள ஃபுல்லா இருக்கு. இது இல்லாம எனக்கு அந்த பாக்ஸ்ல ஃபுல்லா மேக்கப் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல ஃபுல்லா மேக்கப் இருக்கு. அதுக்கப்புறம் கட்டில் கடியில ஒரு 10 டப்பா இருக்கு, அதுல ஃபுல்லா மேக்கப் இருக்கு. முடியல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிடும். அப்போ நம்ம சூப்பரா கிளீன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வந்து என்னோட க்ளோத்ஸ் ஃபர்ஸ்ட் நான் டீக்ளட்டர் பண்ண போறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டீக்ளட்டர் பண்ணி வந்து டயர்ட் ஆயிட்டேன். நான் நிறைய க்ளோத்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அண்ட் ஒரு சிலது வந்து நான் வந்து ஃபியூச்சர்ல வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு சொன்னா போடணும். அப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் போடுவேன். இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒல்லியாய் வந்து காட்டுவேன் அப்படின்றதுக்காக 1-2 ட்ரெஸ் மட்டும் நான் ஒல்லியா இருந்த காலத்துல உள்ளதை எடுத்து பத்திரமா நான் வச்சிருக்கேன். ஸோ மற்றபடி எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்கு. இது எல்லாமே நான் எப்பவுமே ரெகுலரா வேர் பண்றேன். பட் ஸ்டில் நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்பேஸ் இல்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட கபோர்ட்லாம் ரெடி பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் அதிகமா யூஸ் பண்ணாதது எல்லாத்தையுமே ஃபில் பண்ண போறேன். ஸோ அதை பண்ணலாம். மார்ச் கத்துறான், அவன் அப்படிதான் உயிரை வாங்குவான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. இதுவும் எனக்கு பத்துது. மார்ச் உன்னை இருடா நிக்கிதே. உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கியேடா. அமைதியா இருக்கணும். கமெண்ட் இருக்க மாட்டியா தூக்கி அடிச்சிரும் பாத்து. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு பத்துது. ஐ மீன் இங்கெல்லாம் லூஸா இருக்கு. உள்ள இருக்கிற லைனிங் மட்டும் டைட்டா இருக்கு. ஸோ அதனால இதை நான் அப்படியே வச்சிருக்கேன். பட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா. ஸோ அந்த ஒரு காரணத்தால இதை ஒண்ணு வந்து நான் எடுத்து வைக்கிறேன். இது வந்து கண்டிப்பா நான் போடுவேன். ஃபியூச்சர்ல ஏதோ ஒன்று போடுவேன். பட் ஸ்டில் இப்போ வந்து நான் இது யூஸ் பண்றது இல்லைங்கிறதுனால எடுத்துடுறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது எனக்கா இல்ல எனக்கு பிறக்க போற குழந்தைக்கான்னு கேட்கற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு தான் பாக்குறதுக்கு அவ்வளவு சின்னதா இருக்கு. பட் இப்போ இந்த ட்ரெஸ் எனக்கு பத்தும். ஓகேவா, வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா. பட் இது வந்து இங்க நான் எங்கேயுமே இது போட மாட்டேன் இப்போதைக்கு. ஸோ அதனால எங்கேயாவது வெக்கேஷன் போனா அந்த மாதிரி தான் போடுவேன். ஸோ வேண்டாம். 5 minutes later. இந்த ராமோடதெல்லாம் ஏன் தான் என் ரேக்ல கொண்டு வருதோ தெரியல எனக்கு. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்களா? இன்னொன்னு பார்த்தா ஒரு சில துணி வந்து லைட்டா அழுக்கா இருக்கு. அது அப்படியே மாட்டி வச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு சிலதை மட்டும் நம்ம துவைக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கார மாதிரி ஏதோ ஒரு கரை இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம துவைக்கணும். ஸோ துவைக்க வேண்டியது தனியா போட்டுக்கலாம். எப்பவுமே எனக்கு வந்து டீக்ளட்டர் பண்ணும்போது இந்த துவைக்காதது அதுவும் ஒரு ராமோட ரேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன். பல மாசம் துவைக்காத நாத்தம் பிடிச்சதெல்லாம் மடிச்சு உள்ள வச்சிருப்போம். அதை நான் தான் மடிச்சு வைப்பேனா நீங்க கேட்பீங்க. கிடையாது, எல்லாரும் அப்படிதான். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டன். அண்ட் இதுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் இதுவாகிடுச்சு. துணி துவைக்க வேண்டிய துணியெல்லாம் ஒரு சிலது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் போய் துவைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் சாப்பிடணும். ஸோ சாப்பிட்டு போய் துணி துவைக்கிறேன். ஷோப்பா கையில் துவைக்கிறோம் கூட இவ்வளோ சீன் போட மாட்டாங்க. பட் ஸ்டில் எவ்வளோ துணி பாருங்கள். என்ன பண்ணுறது, இந்த ராங்க்கு வேலை செஞ்சே நான் ஒரே டயர்ட் ஆகிட்டேன். சரி, ஓகே, நம்ம ஃபுல்லாக துணி எல்லாம் துவைச்சிடலாம். டீக்ளட்டர் பண்ணும்போது இந்த மாதிரி துணி துவைக்கிறது, பாத்திரம் துவைக்கிறது, இந்த வேலைலாம் நிறைய வரும். எடோ ஜெட்டி எல்லாம் வீடியோல காட்டக்கூடாதுல்ல. அதெல்லாம் நான் போட்டா தானே நீ காட்டுவேன். கர்மம் புடிச்சவன போய்
ஓகே ஸோ நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா Safewash Premium Liquid Detergent. இது ஆக்சுவலி டாப் லோடுக்காக தான், நம்ம வீட்டில் இருக்கிறது டாப் லோட் மிஷின் தான். ஸோ இதான் நான் யூஸ் பண்றேன். இது என்னன்னா ஆக்சுவலி எங்க அம்மாவுமே ரொம்ப நாளா யூஸ் பண்ணி அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மெயின் விஷயம் என்னன்னா கலர் ப்ரொடெக்டன்ட். நம்ம ட்ரெஸ்ஸோட கலர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் போகாது. நான் மிஷின்ல தான் துவைக்கிறோம், கையில எல்லாம் இப்போ துவைக்கிறோம், அந்த அளவுக்குலாம் நம்ம ரொம்ப பொறுமையானவங்க. ஸோ இது கலர் ப்ரொடெக்ட் ஆகுதுன்னா சும்மா ஒரு வாஷ் 2 வாஷ்க்கு கிடையாது, 75 வாஷஸ்க்கு அப்புறம் கூட கலர் வந்து சூப்பரா ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ இதை நான் எடுத்து ஊத்திக்கிறேன். ஓகே ஸோ இது வேற சத்தம் போடுது, டப்பா வாஷிங் மிஷின். ஸோ இதில் இருக்கிற ஆசிட் ஃப்ரீ ஃபார்முலா அண்ட் கலர் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோத்ஸ் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கும் அட் த சேம் டைம் சேஃபாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதையும் தாண்டி நல்லா சூப்பராக வாஷ் ஆகுது, ரொம்ப க்ளீனாக வாசனையாகவும் இருக்கு. இன்னொன்று நான் வாங்கும் போது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு இருந்தது. அண்ட் இதுக்குள்ளேயே ஒரு ரீஃபில் பேக்கும் கூட இருந்தது. அண்ட் அது வேணும்னா நம்ம ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம நிறைய டப்பா வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம கேமரா எடுக்கிறதுனால இப்படி சுற்றுது, மற்றபடி ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. அண்ட் எனக்கு வந்து இது பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. முடியல. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இருக்கும். இதில் ஓரளவுக்கு வந்து கிளியர் பண்ணியாச்சு, எல்லாமே ப்ராப்பராக அடுக்கியாச்சு. நான் கீழே இவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்கேன். இது எல்லாமே நான் வந்து டீக்ளட்டர் பண்ணல, லைக் எல்லாத்தையுமே தூக்கி போடவோ டொனேட் பண்ணவோ போகிறது கிடையாது. இதில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா குர்த்திஸ், அதெல்லாம் கபோர்டுக்குள்ளே வரணும். அண்ட் ஒரு சிலது வந்து கொடுத்துருவேன். ஒரு சிலது எனக்கு ரொம்ப பிடிச்சி ஆனால் இப்போ அண்டா லேட்டர் போடலாம்னு சொல்லி வச்சிருப்பேன். அண்ட் ஒரு சிலது வந்து ரொம்ப ஸ்வெட்டர் அந்த மாதிரி வெளியூர் போனால் போடுறது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பிரித்து நம்ம வைக்கணும். இந்த மாதிரிலாம் அறிவாக நம்ம யோசிக்கணும். கிளீனிங்கிறது ஒரு பக்கம் நல்ல ஜாலியாக இருக்கும், ஒரு பக்கம் கடுப்பாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஸோ அவ்வளோ பெரிய குண்டான்லேருந்து நான் இவ்வளோ ட்ரெஸ் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்கணும். இது வந்து ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்குது இது நான் பிரிக்கிறதுக்குள்ள. நான் ஏதோ அடிக்கடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவேன், அடிக்கடி நான் நிறைய வேலை பார்ப்பேங்கிறதுனால பரவாயில்ல. நீங்களும் என்ன பண்ணுவீங்க? உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? A few minutes later. ஓகே ஸோ ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் பிரிச்சாச்சு. ஆக்சுவலி ஸ்வேதா வந்திருக்கா. அண்ட் அவள் வந்து என்னோட ட்ரெஸ்ல எனக்கு டைட் ஆனது, பட் புது ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் அப்படிலாம் இருக்கும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 10 கிலோ ஏறுறதுனால எனக்கு எல்லாமே டைட் ஆயிடுது. உச்சமே இல்லை. அதனால அவளுக்கு ஒரு சில ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கிறதுலாம் எடுத்துப்பா. ஸோ அதனால சும்மா ரொம்ப நேரமும் ஒரு ட்ரெஸ்ஸே ட்ரை பார்த்துட்டு இருக்கா. ரெடியா? எப்போ ரெடி. எத்திருக்கானே சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. இது அது இல்ல. கங்காவோட குறும்புத்தனமான அந்த குணம்தான் அவ சந்திரமுகி அறைக்கு போறதுக்கு தூண்டுதலா இருந்துச்சு. கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா. இப்படிதான் சந்திரமுகி கங்காவை அடைஞ்சா. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு தண்டை கருமாங்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு சீன் போட்டுச்சிடும் நேரம். நல்ல வேலை ஸ்வேதாமா, இன்னைக்கு தான் யோசிக்கிறேன். நல்ல எனக்கு கூட போடுறது தங்கச்சி இல்லை. அப்பாடா, அப்படிதான் என்னோட எல்லாம் புரிஞ்சிக்கும்ல. டெஃபினெட்லி கரெக்ட் தானே? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. போதும். இதுதான் ஃபேஸ் வாஷ் போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையும் கரெக்டா பிரிச்சாச்சு. அதுல சுத்தமா நம்ம ரீயூஸே பண்ண முடியாது. இதுல பாத்தீங்கன்னா இது என்னோட லெகின் எலாஸ்டிக் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் அப்படியே நம்ம தூக்கி போட முடியாது, ரீயூஸும் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி கரித்துணி ஆக்கிடுவேன். ஸோ அதை வந்து நம்ம நல்லா ரீயூஸ் பண்ணி பல வருஷத்துக்கு கரித்துணி ஆக்கி அப்புறமா நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும். முண்டை முடி வெட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா, முடி வெட்டு வந்த கபிரன் நான் நிஜமா மறந்துட்டேன். சாரி சார். நல்லா இருக்கா? ரோலெக்ஸ். டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? இல்ல, அஞ்சான். எதை கொடுத்து நான் வாங்க, அதை கொடுத்து நீ வாங்க, விளக்குமா மூஞ்சில அடிக்கவா குண்டு பெண்ணே. என்னமோ அப்படியே பெரிய ஒரு வைரமுத்து இவங்க வந்து நீ எப்ப புள்ள வீட்டை விட்டு போவ. எனக்கு இது வேணும், என்ன வேணும்? இதுக்கெல்லாம் நீ சரி, சப்போர்ட் பண்ற. என்ன பண்ணிட்டு இருக்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. கரித்துணி ரெடி பண்ணிருக்கேன்டா. நீயே கரித்துணி தானே வரும். என்னன்னு கேவலமா விட்டு அடிச்ச ஜோக்க. என்னைக்குமே எப்பவுமே பிட்டடிக்க மாட்டான் இந்த ஹார்லே பாண்டி. இதுல ஒன்னும் குறைச்சல. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம்.
தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன சொல்லு? தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். மெண்டல் பிடிச்சிட்டு உங்களுக்கு மெண்டல் பிடிச்சிட்டு அப்பயாவது நீ க்ளீன் பண்ணணும்னு பாக்குறேன். இங்க இருந்தா தானே க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவேன். சரி ஏதோ ஆர்டர் பண்ணலாம், அதை எடுத்துட்டு வாங்க சாப்பிடலாம். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல எப்படி இருக்க? இங்க தானே இருக்கேன். வெக்கமா இல்ல? க்ளீன் பண்ணு. பரட்டா சிக்கன் ஃப்ரைஸ். என்னை விட்டு சாப்பிடாதீங்கடா. ஆல்ரெடி பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு போடாத. அம்மா நிறைய மரியாதை கொடுத்துக்கிருக்கேன். அடிப்பேன் நான். ஆமா ஆன் ஸ்கிரீன் என்ன எல்லா ஸ்கிரீன்லயும் அடிப்பேன். சவுண்ட் போடாத. ரைட்லா ரைட். மக்களே கவனிச்சுக்கோங்க. பிசிக்கல் வயலன்ஸ். கேமராமேன் வந்து உன்னை இன்னொரு வாட்டி அடிச்சு காட்ட சொல்றான். பிசிக்கல் வயலன்ஸ் 1098 கால் பண்ணுங்க. குழந்தைங்க தான் 1098. நீ மாடு. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்ட? இரு இப்பவே நான் பாக்குறேன். பிசிக்கல் இவன் ஒருத்தன்டா பண்ணி சாப்பிட்டது. எப்ப பார்த்தாலும் பிசிக்கல் வயலன்ஸ் பிசிக்கல் அகைன்ஸ்ட். ஐயோ ராமா என்ன பிசிக்கல் இன்னொரு physical violence அவங்க சோறு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதான் பிசிக்கல் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன் போட்டிருக்கு. ஏன் மென்னுக்கு பிசிக்கல் வயலன்ஸ் அகைன்ஸ்டா நடக்காதா? வைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. பிசிக்கல் வயலன்ஸ் ஏய் physical violence face wash ஆயி இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பைலுலா. அகைன்ஸ்ட் மென். நாம சோறாம பிசிக்கல் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் பிசிக்கல் வயலன்ஸ் நம்பர். இது சூப்பரா பண்ணது பயமுறுத்துது. பிசிக்கல் வயலன்ஸ் சோறு போட்டதுக்கு அப்புறம் பாரு வயலன்ஸ். நானே வர உனக்கு துணையா ஃபேஸ் வாஷ் குத்து வரைக்கும் எல்லாத்தையும் இந்த வரமா. ஆட போகடா கொய்யாங்கோ. ஐயோ ஐயோ என்ன விடுங்க. ஐயோ இந்த பைத்தியக்கார குடும்பத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஹாய் சலோ ஐ லவ் யூ. என்னடா இது? ஓ சீரிடா. என்ன இப்படி நாறுது? டேய் மாஷு, உங்க டாடி நக்கிட்டு வரியாடா இப்படி நாடுற? ஓகே சோ கம்ப்ளீட்டா இது எல்லாத்தையுமே நான் அம்மா நீ வேணா சண்டைக்கு வா. என் மேல பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன். சும்மாறா. என்ன பரமசா எப்படி இருக்க? அசிங்கமா கேட்டா நிஜமா வலிக்குது. தலை வலிக்குது எனக்கு. நிறுத்திக்கோ. அட வரா. புரியுதா? ஏய் ஏய் Boy, you know you wanna put a ring on my finger. Really gonna marry me. Really gonna marry me. அப்படின்னு நான் பாடுறேன்னு கனவுல கூட நினைக்காதுன்னு சொல்ல வந்தேன். என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா வாயா நீ. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. நீங்களே பாருங்க. இப்போ இதில் வந்து நான் எக்ஸ்பயர் ஆனது எது எக்ஸ்பயர் ஆகாதது எது அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். ஸோ எக்ஸ்பயர் ஆனது எல்லாத்தையும் நான் அப்படியே இதுக்குள்ளே போடலான்னு இருக்கேன். ஸோ இதுக்குள்ளே எக்ஸ்பயர் ஆனது ஸோ காலியானது அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் டூ இட். ஓகே ஸோ இந்த ஹோல் இடமே இப்படிதான் இருக்கு. அம்மாடி ஐயோ இது எல்லாமே தூக்கி போட வேண்டியது தான். இது ஃபுல்லாக எக்ஸ்பயர் ஆனது வேஸ்ட் ஆனது இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் டேட் இருக்குது. பட் அதுக்குள்ள யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த பசங்கிட்டலாம் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் இவ்வளோ இருக்குது. இங்கே வந்து சூப்பராக அடுக்கிட்டோம். மீன்வால் செம்மையாக இருக்குது. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். செட்டிங் ஸ்ப்ரே, ஷைன் ஸ்ப்ரே, ஷாம்பூ, கண்டிஷனர். லைக் நான் வந்து கொஞ்சம் கரண்ட் ப்ராடக்ட் காலி ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் ஃபுல்லாக என்னோட ஃபேஸ் மாஸ்க் இருக்குது அண்ட் டோனர், ஃபேஷியல் ஆயில் அந்த மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி ஃபேஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணணும் இந்த ரேஞ்ச், அதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் ஷவர் ஜெல் இருக்குது. அகைன் ஷாம்பூ இருக்குது பிகாஸ் கீழே இடம் இல்லை. அண்ட் இது என்னோட ட்ராவல் கிட். அப்புறம் மேலே ஃபுல்லாக கொஞ்சம் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபுல்லாக என்னோட ப்ரஷஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு கம்ப்ளீட்டாக. அண்ட் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் காஜல், மஸ்காரா, லைனர் அதெல்லாம் இருக்குது. அண்ட் இது ஃபுல்லாக என்னோட ஐ மேக்கப் ப்ரஷஸ், குட்டி குட்டி ப்ரஷஸ், டீடைல் ப்ரஷஸ் எல்லாமே இங்கே இருக்குது.
ஸோ இதெல்லாமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து ஹேர் சிரம், ஹேர் ஆயில், அண்டர் ஆர்ம் ரோல் ஆன், என்னோட பெர்ஃப்யூம், டியோட்ரண்ட், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஹேர் ஆயில் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஆஃபன் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட் என்னோட ஃபவுண்டேஷன் இருக்குது. மோஸ்ட்லி தூக்கி போட்டாச்சு. அண்ட் இன்னும் ஒரு சிலது என்னோட மேக்கப் பாக்ஸில் வந்து இதில் மாற்றணும். உங்களுக்கு நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் டூர் அப்புறம் போடுறேன். என்னோட ஃபவுண்டேஷன், செட்டிங் ஸ்ப்ரே எல்லாம் இங்கே இருக்குது. என்னோட கொஞ்சம் ஐ ப்ராடக்ட்ஸ் உள்ளே வச்சுருக்கேன். இருங்க, தெரியுதா? என்னோட குட்டி குட்டி ஐ ஷேடோ பேலட்ஸ் அதெல்லாம் இதில் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸ், லைக் புல்லட் லிப்ஸ்டிக்ஸ், லிக்விட் லிப்ஸ்டிக்லாம் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ பிக்மெண்ட், ஐ ஷேடோ கிளிட்டர்ஸ், லிப்ஸ்டிக்ஸ், லேஷஸ், லேஷ் க்ளூ, எவ்ரி திங். அங்கே ஃபுல்லாக இந்த சானிட்ரி, என்னோட ஷேவிங் ரேசர்ஸு, பேடு, டிஷ்யூ, மென்ஸ்ட்ரல் கப், டேம்பான் எல்லாம் அதில் இருக்குது. அண்ட் இதில் ஃபுல்லாக ஐ ஷேடோ பேலட்ஸ், பவுடர்ஸ். இது ஃபுல்லாக ஹேருக்காக இன்னும் கம்ப்ளீட்டாக செட் பண்ணல, பட் ஸ்டில். அண்ட் இதுதான் ஃபுல்லாக மார்ஷ் அண்ட் ஃபெபியோட திங்ஸ். அவங்களோட மெடிசன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்க ப்ரஷ்ஷு, அவங்களுக்கு யூஸ் பண்ணுற வைப்ஸு. வைப்ஸ் ஆக்சுவலி அது நம்மளோடது, அடியில் தான் அவங்க வைப்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஆல் திங்ஸ் அவங்களோடது. இதில் ஃபுல்லாக நம்மளோடது, மாஸ்க், நம்மளோட மெடிசன்ஸ், அப்புறம் பிரிண்டரோட திங்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்படி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நிறைய தூக்கி போட்டாச்சு. அவ்வளோ ஒரு டப்பாலேருந்து அவ்வளோ எடுத்து கம்ப்ளீட்டாக டீக்ளட்டர் பண்ணி அண்ட் இப்போ இவ்வளோ வச்சுருக்கோம். எல்லாம் முடிச்சாச்சு. மணி 3 ஆயிடுச்சு. தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு பார்சல் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் மறுபடியும் எடுத்து வைக்கணுமா? பட் நாளைக்கு பார்த்துக்கலாம். குட் நைட். ஓகே, ஸோ ஆக்சுவலி கம்ப்ளீட் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மணி 3 என்னமோ ஆகுது. அண்ட் ஃபுல் டயர்ட், ரியலி ஃபுல்லி டயர்ட். எப்படி தெரியுமா இருக்குது? என்னோட பேக்ரவுண்ட் பயங்கர மெஸ்ஸாக இருக்குது. பட் ஸ்டில் அடுக்கி வைக்க வேண்டியதெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. இன்னும் ஜுவல்ஸ் எல்லாம் அடுக்க வேண்டியது இருக்குது. பட்னா இன்னும் நிறைய மேக்கப் திங்ஸ் வந்து பார்சலில் இருக்குது. லைக் பிஆரில் வந்தது, இன்னும் நான் வீடியோ போடாதது, அந்த மாதிரி ஏகப்பட்டது எல்லாமே இருக்குது. ஸோ யா, இன்னைக்கு ஃபுல் டே கொடுமையாக போச்சு. பட் ஐம் ஹாப்பி, நிறைய வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது டிக்ளட்டர் பண்ணுறேன் அப்படின்னு நான் காட்டுறேன். அண்ட் மறக்காமல் நீங்கள் வந்து இன்றைக்கி நான் சேஃப் வாஷ் காட்டியிருந்தேன் இல்லையா? சேஃப் வாஷ் லிக்விட் டிட்டர்ஜென்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் பை ஃப்ரம் கீர்த்தி. பாய்.